வெல்கம் டு ஃபுட் மசாலா. இந்திய வீடியோ வந்து காய்கறிகளை எப்படி பழுதாகாமல் ஸ்டோர் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு மாதத்துக்கு மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த நான் காட்டியிருக்க முறையில் 2லேருந்து 3 மாதத்துக்கு பொருட்களை கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இல்லைங்க தொடர்ந்து பொருட்களின் விலையை அதிகரிச்சிட்டு போகுது, அதோட தட்டுப்பாடும் ஏற்படுது. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எங்களுக்கு தேவையான போது பொருட்களை வீண் விரயம் பண்ணாமல், உணவுகளையும் வீண் விரயம் பண்ணாமல் அளவாக சமைச்சு அளவாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். புதினா கொத்தமல்லி இலையை தவிர மற்ற காய்கறி எல்லாத்தையும் கழுவி ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, அதில் நெட்டியெல்லாம் பிச்சுட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு துடைச்சி எடுத்துடணும் ஈரம் இல்லாமல். அது பிறகு இந்த பாக்ஸில் பேப்பர் சேவிட்டுன்னு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பேப்பர் சேவிட்டாலே கவர் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளலாம். இப்படி செய்கிறதுனால இது ஒரு 2லேருந்து 3 மாதம் மட்டும் வச்சுக்கொள்ளலாம். ஒரு 10 நாளுக்கு பிறகு திரும்ப எடுத்து பழுத்துக்கிட்டு வர்றது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். பழுதானதையும் அகற்றிடணும். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளைக்கு பச்சை மிளகாய் வச்சுக்கொள்ளலாம். இப்போ தக்காளி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் பேப்பர் சேவிட்டுன்னு போட்டு தக்காளி நல்லா இப்போ தான் கழுவி துடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் உள்ளது நைட் கிழமை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. பாருங்கள், இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது ஒரு 3 வீக்ஸாக ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த டிஷ்யூ கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால அதை எப்படியும் டிஷ்யூவை மாற்றிடணும். நாங்கள் லேட்டாக அதை மாற்றிடுவோம். இப்போ நாங்கள் அதை புதுசாக வாங்கிட்டு வந்ததை வேறு பாக்ஸில் தான் போடணும். ஃபஸ்ட்டுக்கு வாங்கிட்டு வந்ததை நாங்கள் முதல்ல யூஸ் பண்ணணும். இப்போ நான் தக்காளியில் என்ன செய்யணும், அந்த அந்த பிளாக் கலர் இருக்க துண்டில் ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் அதில் பூசி அந்த பக்கத்தை கீழே வச்சு செட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் குக் பண்ணுற நேரம் அதை அப்படியே திரும்ப கழுவும் தேவையில்லை, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலுமிச்சையை பார்ப்போம். தேசிக்காய்ன்னு சொல்லுவோம். இந்த தேசிக்காய் பாருங்கள், நான் வந்து இதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து 3 வீக்ஸ் இருக்கும். அதில் வந்து தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறது. இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் யூஸ் பண்ணதை நீங்கள் வேறு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கொள்ளணும். நான் இப்போ இது கட் பண்ணி வச்சது. இப்போ அடுத்து குக் பண்ண கூட அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தேசிக்காயும் குக்கிங் ஆயிலில் எடுத்து இந்த மாதிரி பூசி போட்டு வைக்கணும். பாட்டிலெல்லாம் எப்பயுமே நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துடணும் போடுறதுக்கு முதல்ல. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயில் பூசி போட்டுட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் வந்து தேசிக்காவை ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டீங்க, பார்ட்டாக கட் பண்ணி தான் எடுப்பீங்க. மீதி துண்டை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கொள்ளணும். வேறு எடுத்து வச்சுக்கிட்டு அது அடுத்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ இந்த மாதிரி ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த தக்காளியெலாம் எடுத்து திரும்ப நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி ஆயில் பூசி வேறு டிஷ்யூ ஒன்று போட்டு மூடி வச்சுக்கிற போகிறேன்.
கேரட் வந்து மேல் துண்டு கீழ் துண்டு இந்த மாதிரி வெட்டிக்கொள்ளணும். எல்லா கேரட்டையும் நான் கேரட்டையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் துடைச்சி காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்படி வேறு பகுதியை கீழே வைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றணும். 3/4 வாசி மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால கேரட் வந்து அந்த காஞ்சி சுருங்கி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தண்ணி வந்து கேரட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம். 5 நாட்களுக்கு ஒரு முறை இதில் உள்ள தண்ணியை சேஞ்ச் பண்ணால் சரி. இப்போ கொத்தமல்லியில் எப்படின்னு பார்ப்போம். கொத்தமல்லியில் நான் கழுவி வைக்கிறதை விட கழுவாமல் வைக்கக்கூட அதிக நாட்கள் வச்சுக்கொள்ளலாம். நான் இப்படித்தான் செய்கிறது. வேறு பகுதியை நான் வெட்டிட்டேன். அதை நீங்கள் ஒரு ஃபிஷ் கறி சிக்கன் கறியாக செய்யக்கூட தாளிக்கிற நேரம் போட்டுக்கலாம். பிரியாணி செய்யக்கூட. இது இலையும் ஸ்டெம்மையும் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி பேப்பர் டிஷ்யூ ஒன்று போட்டு பாக்ஸில் வச்சு இப்படி கவர் பண்ணி நல்லா டைட் பண்ணி மூடி வச்சுக்கொள்ளணும். சமைக்கிற நேரம் கழுவி எடுத்துக்கிட்டு சரி. அதேமாரி மின்ட் புதினாவையும் செஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி உங்களுக்கு இலையை மட்டும் எடுத்துக்கிறலாம். இந்த புதினாவை நான் கழுவலை. இந்த மாதிரி இலைகளை மட்டும் எடுத்துட்டு கொத்தமல்லி போட்டிருக்க பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூன்னு போட்டிருக்கேன். அந்த டிஷ்யூவில் வச்சு இந்த டிஷ்யூவில் மற்ற பகுதியால் மூடி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த பாட்டில்கள்லையும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆனால் மிச்சம் நெருக்கமாக ஃபில் பண்ணாமல் ஒரு அரைவாசிக்கே ஃபில் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லியே இந்த மாதிரி வெட்டிக்கொள்ளணும். வெட்டி அதையும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வைக்கலாம். சமைக்கிற நேரம் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லிலையும் பாட்டில் ஃபுல்லாக நிரப்பாமல் ஒரு அரைவாசிக்கு நிரப்பி வச்சுக்கலாம். அது பிறகு கியூக்கம்பரையும் பேப்பர்ஸ் வீட்டால் இந்த மாதிரி சுற்றி உங்களுக்கு ஒவ்வொன்றாவும் சுற்றி வச்சுக்கொள்ளலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்துக்கொள்கிறதுக்கு. அடுத்து இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்கில் போட்டு எந்த பேக்லையாவும் போட்டு வைக்கலாம். நான் வந்து ஷாப்பிங் பேக்கில் போட்டு வைக்கிறேன். அதுபோல் பீன்ஸ் இதையும் இந்த சைடில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணலாம். தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு பொருள் தான் கருவேப்பிலை. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது கருவேப்பிலை தண்டில் கீழ்ப்பகுதியில் இலைகளை மட்டும் எடுத்துடணும். இந்த மாதிரி கருவேப்பிலையை நான் கழுவாமல் தான் நான் பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன்.
சமைக்கிற நேரம் கழுவிக்கிறலாம். இந்த மாதிரி கீரல் பகுதியை மட்டும் உருவி எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் பேப்பர் சர்வியட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் உருவி எடுத்ததை 4வது பாவனைக்கு பயன்படுத்திக்கிறலாம். ஒரு 1 வீக் ஆகும் போது நீங்கள் எடுத்து கருவேப்பிலை இதை பாக்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் இந்த பாட்டிலில் ரம்பையும் சேர்த்து வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாள் சமைக்கிற நேரம் இந்த பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நைமெரிஸ்ன்னு சொல்கிற ஒரு உரப்பான மிளகாய். இதில் நெட்டி பிச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு இது சின்ன பாட்டில் ஒன்றில் போட்டு வச்சுக்கலாம். இது தேங்காய் சம்பல் மீன் கறிக்கெல்லாம் போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். சாதாரண மிளகாய் போடுறதை விட இந்த மிளகாய் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட் வரும். அடுத்தது நாங்கள் சலாடு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாட்டில் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு தண்ணி இல்லாமல், சலாடும் நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துடணும். நான் சலாடு கழுவலை, அதையும் கழுவாமல் தான் வைக்கிறேன். வேறு பகுதி கீழே வச்சு இந்த மாதிரி நேராக வைக்கணும். வச்சுட்டு பேப்பர் சேவியட்டால் மேல் துண்டை கவர் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுக்கொள்ளணும். இதில் இலைகள் எடுக்கிற நேரம் பாட்டில் ஈரமாக இருந்துச்சுன்னா இல்லை வெளியே எடுத்துகிட்டு நல்லா துடைச்சிட்டு திரும்ப வச்ச மாதிரியே வச்சிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்தது காலிஃப்ளவர். அந்த இலை பகுதியை அப்படியே வெட்டி எடுத்துட்டு அந்த காலிஃப்ளவரை பாட்டாக வெட்டி எடுத்துக்கிறோம். பிறகு ஒரு பாக்ஸில் பேப்பர் சர்வியட் போட்டு இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூவால் கவர் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளணும். செய்கிறனால உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பேரும் எழுதி கொள்ளலாம். இப்போ கடைசியாக என்னட்டில் இதில் இலையெல்லாத்தையும் வெட்டிட்டு உங்களுக்கு தோல் கட் பண்ணிவிட்டு பாக்ஸ்லேயும் கட் பண்ணி போடலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னா
இந்த ரைஸ் பேக் இருக்குது தானே, அதில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்க போகிறேன். ரைஸ் பேக்லேயும் போடலாம், க்ளோத் பேக் இருந்தால் இதை விட நல்லா. மாதிரி சுற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுத்து தேங்காய் பார்ப்போம். தேங்காய் வந்து அந்த க்ரௌன் பார்ட் இருக்குது தான், அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, குடுமின்னு சொல்லுவாங்க. தேங்காய் குடுமி மேலே வர்ற மாதிரி வைக்க வேணும். அப்படி வைக்கிறதுனால ஒரு 7 மாதத்துக்கு மேலே அப்படி கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், காற்றோட்டமான ஒரு இடத்துல தான் வைக்கணும் தேங்காவை. இப்போ தேங்காவை நாங்கள் உடைச்சோன்னா கிரவுண்ட் பாட்டுள்ள தேங்காய் பகுதியை தான் நாங்கள் முதலாவது சமையலுக்கு பாவிச்சுக்கொள்ளணும். மற்ற பகுதியை ஏதாவது குக்கிங் ஆயில் எடுத்து இந்த மாதிரி பூசிக்கொள்ளணும். எல்லா இடமும் பூசிட்டு இது ஒரு பேக் ஒன்றில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். இது மாதிரி செய்கிறதுனால தேங்காய் கெட்டு போகாது, ஸ்மெல்லும் வராது. இப்போ நான் பாருங்கள், இந்த க்ரௌன் பகுதியை தான் முதலாவது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பகுதியை நான் கடலை செய்கிற நேரம் அப்படி கட் பண்ணி எடுத்தது தான். பாருங்கள், நான் இப்படி தான் செஞ்சதுனால இப்போ தேங்காய் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு சகோதரி அரிசியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ மிகவும் நீளமாக போய்கிட்டு இருக்கிறதுனால நான் இதோடு ஸ்டாப் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லுவேன்.